அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ஒரு துறவி தன்னிடமிருந்த 4 பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளை யானை இருக்கிற இடத்திற்கு அழைத்து சென்று, இந்த யானை எப்படி இருக்கிறது என்று என்னிடம் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாராம். அன்புமிக்கவர்களே, 4 சென்று ஒருவர் யானையினுடைய வயிற்று பகுதியை தடவி பார்த்து விட்டு குருவிடம் யானை ஒரு பெரிய சுவரை போல இருக்கிறது அப்படின்னு சொன்னாராம். அதற்கு பிறகு மற்றும் ஒரு பார்வையற்ற அந்த நண்பர் யானையினுடைய கால்களை தொட்டு பார்த்து விட்டு, யானை என்பது மிகப்பெரிய தூண்களை போல இருக்கும் அப்படின்னு சொன்னாராம். 3வது சென்ற இன்னொரு பார்வையற்ற நண்பர் அந்த யானையினுடைய துதிக்கையை தடவி பார்த்து விட்டு, யானை என்பது ஒரு மிகப்பெரிய பாம்பை போல இருக்கிறது அப்படின்னு சொன்னாராம். கடைசியில சென்ற 4வது நண்பர் யானையினுடைய வாளை தொட்டு பார்த்து விட்டு, யானை என்பது தொடப்பத்தை போல இருக்கிறது அப்படி என்று குருவிடத்துல சொன்னாராம். இதை அனைத்தையும் கேட்ட துறவி, நீங்கள் சொல்லுவது உண்மைதான், ஆனால் யானை என்பது அது அல்ல. உங்களுடைய பார்வைக்கு ஏற்றவாறு நீங்கள் யானையை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். யானை என்பது மிகப்பெரிய ஒரு பேரினம் அப்படி என்று அவர்களுக்கு விளக்கினாராம். அன்புமிக்கவர்களே, மனித வாழ்க்கையில இப்படித்தான் பல நேரங்களில் நமக்கு மட்டும்தான் உண்மை தெரியும் அப்படின்னு மற்றவர்களை தவறான கண்ணத்தோடு பார்க்கிற, தவறாக புரிந்து கொள்கிற ஒரு மனோபாவத்துல தான் நம்ம பல நேரங்களில் இருக்கிறோம். ஆகவே உண்மை என்பது மிகப்பெரியது. ஆகவே நமக்கு தெரிந்ததை வைத்துக்கொண்டு இதுதான் உண்மை என்று வரட்டு பிடிவாதம் இல்லாமல் வாழ்க்கையில அகத்துல ஒளியை ஏற்றுக்கொண்டு உலகத்தை இன்னும் புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். மனிதர்களை இன்னும் புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். மகிழ்வாக இந்த உலகத்துல வாழ்வோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். வணக்கம்.